ஆமாங்க, நாங்கள் தாங்க ஐயா. ஒரு நிமிஷங்க. இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் ஊருடையப்பர் கோவில் அப்படின்னு பேர். கொஞ்சம் இருட்டிடுது, இருந்தாலும் நம்ம ட்ரை டு கவர். இந்த ஊருடையப்பர் கோவில் இருக்கிற ஊர் திருப்பனந்தாள். திருப்பனந்தாளில் அருண ஜட்டேஸ்வரர் கோவில்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் தான் பெரிய கோவில்னுபாங்க. இது வந்து அங்கேருந்து ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் அவ்வளோதான் தள்ளி இருக்கிறது தான் இந்த ஊருடையப்பர் கோவில். அப்பேரண்ட்லி நாட் மச் விசிட்டேஷன் இங்கே. இந்த கோவிலும் ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான். அது பிரம்மனுக்கு சாபம் நிவர்த்தியான தலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வெளியில். இந்த ஊருடையப்பர் கொசு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதர்வைஸ் இட்ஸ் ஓகே. ஒரு ரைஸ்ட் இந்த கோயிலே வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டு. இந்த சிவன் வந்து இன்னும் ஒரு செகண்ட் ஃப்ளோர் ஹைட்டில் இருக்கார். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு தான் இந்த ஏரியா கோயில்களுக்கு பார்க்குறதில்ல நீங்கள். இது வந்து கஜபிருஷ்ட விமான அமைப்பு. இது வந்து தொண்டை நாட்டில், அதாவது மெட்ராஸ், காஞ்சிபுரம், வேலூர் இந்த சைடு தான் தொண்டை மாவட்டமோ. அந்த தொண்டை மாவட்டத்து கோயில்களுக்கான அமைப்பு தான் இந்த கஜபிருஷ்ட விமானம். அங்கே இருக்கார் மூலவர் ஊருடையப்பர். அந்த அமைப்பில் இருக்குது. அதை தாண்டின பெரிய விசேஷங்கள் எதுவும் நமக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லணும். கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு பழமையான கோயிலாக தான் இருக்கணும். ஆனால் தேவாரத்துலேயோ இல்லை அது மாதிரி பாடல்கள்லேயோ வந்து இந்த கோவில் இடம்பெறவில்லை. இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் நைபர்ஹுட்டில் இருக்குது. அதனால் நிறையா வீடுகள் சுற்றி இருக்குது. அவங்களோட காம்பவுண்டெலாம் கூட இந்த வீட்டோடு சேர்ந்து ஒட்டின மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டில் இருக்கிற ஒரு இது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த கீழே தான் இந்த ஃப்ளோரு. இங்கே யாரும் போகிறதில்ல அவ்வளோவா. துர்க்கை அம்மன், இதான் அந்த ரைஸ்டு பெட்டு. நந்திகேஸ்வரர். ஸோ அதை தாண்டி நமக்கு ரொம்ப சொல்ல தெரியல, அதுதான் உண்மை. ஸோ இதுதான் ஊருடையப்பர் கோவில் திருப்பனந்தாள். இது ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான், கண்டிப்பாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல். இந்த ஊருடையப்பரை நீங்கள் வந்து கட்டாயம் பாருங்கள். கூட்டமே இருக்காது. எப்போ வேணால் வந்து ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் வந்து எப்பயும் திறந்துருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இந்த வழியாக பல தடவை போயிருந்தாலும் ஏதாவது ஒரு டைம் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ இல்லை சொல்லி தான் வந்து திறக்க வேண்டியதாக இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. இல்லை நீங்கள் திருப்பனந்தாள் பெரிய கோவிலுக்கு போய்ட்டு அங்கே சொன்னீங்கன்னா மேபி ஹெல்ப் பண்ணுவாங்களா இருக்கும். பட் ஆனால் அருமையான கோவில். கஜபிருஷ்ட அமைப்பு உருண்டையாக இருக்குது. கர்ப்ப கிரகமே உருண்டை வடிவத்தில் இருக்குது. ரொம்ப கம்பீரமான ஒரு ஊருடையப்பர் இருக்கார் உள்ள. ஸோ அதனால் நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கோயில்களுக்கு கண்டிப்பாக வாங்க. இது வந்து இட் இஸ் நாட் பட்டம் பார்த்தோம் கொஞ்சம் நேரம் முன்னாடி, அந்த மாதிரி கிராமத்தில் யாரும் வராமல் இடிஞ்சு போயிட்டுருக்கிற கோயில்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் விசிட்டேஷன் சுத்தமாக இல்லை. விசிட்டேஷன் வந்தால் தான் இங்கே குறுக்கள்லாம் வருவாங்க. இங்கே இந்த வட்டாரம் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. அவங்கள இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். மிக்க நன்றி.